யுனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் கிரீஸ் நான் இன்வைட் பண்றேன், பேசுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ கிரீஷ், யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ஸ் ஆடபிள் இல்லையா பிரதர்? ஆடிபிள் ப்ரோ, பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2020 எனக்கு கிடைச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி வந்து நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஆவரேஜாக 16,000 இன்கம், 1,500 ஸ்டார்ட் பண்ணி 33,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கும் அந்த 16 வருஷம் வந்து செலவு. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. லைஃப் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட லைஃப் மாறுமா அப்படின்ற ஒரு ஒரு அந்த வாழ்க்கையில் நான் போயிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து 27,000 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் இன்கம் ப்ரூஃப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதோட அச்சீவ்மெண்ட் ஏர்லியர் என்ன அப்படின்றது நான் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 27 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் மந்த் 168, தேர்ட் மந்த் 227, ஃபோர்த் மந்த் வந்து 1120, சார் 122. ஸோ ஃபிஃப்த் மந்த் வந்து நான் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணேன். ஸோ 1 இயர்ல என்னோட இன்கம் வந்து 2,69,000, ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக் மேலே மந்த்லி இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டேஜ் மூலயமா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை கிடைக்கலன்னா நான் வந்து பேசிக்காக வாட்டர் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல 14 ஹவர் 15 ஹவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், கஷ்டப்படணும். ஒரு லீவ் வந்து ப்ராப்பராக இருக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுவோம், பட் வந்து அதுக்கான ஒரு இன்கம் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் ஃபண்ட் மூலியமா வந்து நான் போன ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து முக்கியமாக வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. அதில் ஸோ பேசிக்காக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். இதில் தாய்லாந்து ட்ரிப் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்புக்கு நான் வந்து போனது இதுதான். வெஸ்டேஜ் மூலயமா போனது. ஸோ ஒருவேளை நான் வெஸ்டேஜ் வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னா நான் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரில வேலைக்கான போயிருப்பேன். பட் இந்த வாய்ப்பு மூலியமா பாத்தீங்கன்னா நான் சுத்தி பார்க்க முடிஞ்சது, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ட்ரிப். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் போனேன். ஸோ செகண்ட் இதை வந்து இந்த வியட்நாம் ட்ரிப் வந்து சிங்கப்பூர் போயிட்டு தான் போனோம். ஸோ சிங்கப்பூர் போகணும், எனக்கு அந்த வேலை கிடைக்கிற டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் அந்த கிடைக்கிற, அதாவது விசா அந்த ப்ராசஸ் பண்ற டைம் தான் இந்த கோவிட்லாம் வந்து. ஸோ அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. பட் இப்போ நான் டூரிஸ்டா போயிட்டு வந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வியட்நாம் தான். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ட்ரிப் போனேன். ஸோ சுவிட்சர்லாந்து வந்து ரொம்ப கிரேட்டான ஒரு ட்ரிப். ரொம்ப அழகா இருந்தது இந்த ட்ரிப். ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனா இருக்கும். பட் எனக்கும் இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்து இந்த கண்ட்ரிக்கு போனது நிறைய பேரோட ஆசைகள் இருக்கும். பட் அது எனக்கு வெஸ்டேஜ் மூலியமா பூர்த்தி பண்ண முடிஞ்சது. ஸோ நல்லா அழகா இருந்தது. இந்த ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணாங்க. மோர் தென் 200 பீப்புள்ஸ்க்கு மேல வந்து ட்ராவல் பண்ணாங்க. அதுவும் இதுக்கு விசா எடுக்கணும்னா எவ்வளவு செலவாகும், இந்த ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ஆகும், இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் போவேனா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் வெஸ்டேஜ் மூலியமா அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துபாய் ட்ரிப் வந்து நான் போயிட்டு வந்தேன் ரீசெண்டா. ஸோ துபாயோட பிக்சர்ஸ் தான் இங்க வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ துபாய்க்கு வந்து க்ரூஸ் மூலியமா, அதாவது ஷிப் மூலியமா போயிட்டு வந்தோம். ஸோ இதுவும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஸோ இந்த ட்ரிப்பை வந்து கத்தார் போனோம். அந்த எப்படி எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா தான் என்னால வந்து போக முடிஞ்சது. ஒருவேளை வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கண்டிப்பா இதுவும் என்னால போயிருக்க முடியாது. அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் மூலியமா நான் வந்து கார் வந்து வாங்கினேன் வெஸ்டேஜ் மூலியமா. ஸோ இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா XUV300 மஹிந்திரா டாப் அண்ட் வேரியன்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெஸ்டேஜ் மூலியமா தான் என்னால வாங்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி கூட கிடையாது. என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியால பஸ் வசதி கூட ப்ராப்பரா கிடையாது. காலையில் ஒரு பஸ், ஈவினிங் ஒரு பஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வெஸ்டேஜ் மூலியமா ஒரு கார் வந்து வாங்கியிருக்கேன்னா அது பிகாஸ் ஆஃப் இந்த இங்க வந்து கன்ஸ்டன்ஸே பண்ணனாலதான். அண்ட் இந்த காரோட இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி இது வந்து 5 ஸ்டார். ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்கா நல்லா வந்து ஒரு பில்ட் குவாலிட்டியோட இந்த காரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் வரக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஸ்கூட்டி இருக்கு. ஸோ முன்னாடி வந்து நான் ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல, அதாவது குவார்டர்ஸ்ல இருந்தேன். அந்த வீடோட அந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்கு. ஸோ ரொம்ப மோசமா இருக்கும் அந்த ஏரியால இருந்து. அதுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து வெஸ்டேஜ் மூலியமா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வாழ்க்கை வந்து மாறதுக்கு முக்கிய காரணம் வெஸ்டேஜ் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ எந்த அளவுக்கு இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாய்ப்புகள் கிடைக்கும் போது கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நான்
ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து இங்கே நம்ம டீமோட சரம்பரதோட டீமோட சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதையும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபண்ட் வீடு வந்து நான் வெஸ்டேஜ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா 85 லேக் ஒர்த்துள்ள வீடு வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் சிட்டி கோயம்புத்தூர்ல, ஸோ காரமட்டி டீச்சர்ஸ் காலனியில் இந்த வீடு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ குவார்டர்ஸ் அதுவும் சொந்தமாக ஒரு வீடு ப்ராப்பராக கிடையாது. இது என்னோட ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு லக்ஸரி லைஃப் வந்து வெஸ்டேஜ் தான். கண்டிப்பாக வெஸ்டேஜ் இல்லைன்னா என்னால் வந்து இதெல்லாம் முன்னாடி ஏர்லியராக ஏதாவது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எம்ரால்ல நான் இருக்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பஸ் வசதி கிடையாது. மதர் தான் இருக்காங்க. ஸோ அந்த வீடோட இது பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு கூரை வீடு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா சொந்தமாக அதுவும் நானும் செலவு ஒரு வீடு கட்டினது. ஸோ இந்த வீடும் இப்போ இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே டிரான்ஸ்பரன்சி இப்போ இவ்வளோ மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் இன்கம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் இதில் இன்டீரியரில் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் வந்து இப்போ பழைய பிக்சர் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ வெஸ்டேஜ் மூலியமா நான் இன்னும் நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஸ்கூட்டி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினேன். ஸ்கூட்டி வெஸ்டேஜ் மூலியமா தான் வாங்கினேன். அண்ட் லேப்டாப் இந்த மாதிரி மொபைல்ஸாக இருக்கட்டும், த்ரெட்மில்லாக இருக்கட்டும், ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் எல்லாமே வெஸ்டேஜ் மூலியமா தான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் எல்லாமே வெஸ்டேஜ் மூலியமா தான் எனக்கு நடந்தது. ஒருவேளை நான் வெஸ்டேஜ் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா கண்டிப்பாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஹார்ட் ஒர்க் தகுந்த வந்து ரிசல்ட் வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ எங்கேயுமே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம்னா அது ஒரு லிமிட்டட் இன்கமோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணும் அப்ளைனோட சப்போர்ட் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அப்ளைன் வந்து சப்போர்ட் வந்து ப்ராப்பரா கிடையாது. ஐடி போட்டவங்க இன்ஆக்டிவ் ஆயிட்டாங்க. அதனால நான் கடைசி வரைக்குமே இந்த பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கன்சிஸ்டன்சி நம்ம பண்ணணும். ஸோ யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த லீடரோட நம்ம டிராவல் பண்ணணும். நமக்கு இந்த பிசினஸ் பிடிச்சிருக்கு, நம்ம இந்த பிசினஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணனா கண்டிப்பா வந்து இங்க சக்சஸ் பண்ணலாம். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு பேசிவ் இன்கம்ல போகலாம். நம்ம வெளியே ஹார்ட் ஒர்க் பண்றோம். பட் இங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியுன்றது தான் உண்மை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ.